இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி. எடுத்த எடுப்பிலே சிக்ஸர். வேகப்பந்து வீச்சாளர்களை வெளுத்து எடுத்த 14 வயது வீரர். இளம் சூறாவளியாய் ஐபிஎல்லிற்கு அறிமுகமாயிருக்கும் வைபவ் சூரியவன்சி யார்? இவர் இதற்கு முன் செய்த சாதனைகள் என்ன? பார்க்கலாம். 13 வயதிலேயே இந்திய கிரிக்கெட்டில் ஒரு புதிய வரலாற்றையை படைத்திருக்கிறார் வைபவ் சூரியவன்சி. ஐபிஎல் மெகா ஏலம் நடைபெற்ற போது வைபவிற்கு வயது 13 தான் ஆனது. அவரின் அடிப்படை விலை 30 லட்சமாகத்தான் இருந்தது. பின்னர் பல அணிகளும் அவருக்காக போட்டி போட்டது. இதனால் அவருடைய விலை பல மடங்காக உயர்ந்தது. 1,10 லட்சம் ரூபாய்க்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அவரை ஏலம் எடுத்தது. இதற்கு காரணம் பயிற்சி முகாமில் வைபவ் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியதுதான் என கூறப்படுகிறது. இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றிலேயே குறைந்த வயதில் அறிமுகமான வீரர் என்ற பெருமையை வைபவ் பெற்றிருக்கிறார். இதனால் ஒட்டுமொத்த கவனமும் அவர் பக்கம் திரும்பியது. இது வெறும் ட்ரைலர் தான், இன்னும் மெயின் பிக்சர் இருக்குதுன்னு வைபவ் சொல்வது போலத்தான் அவருடைய ஆட்டமும் களத்தில் இருந்தது. பொதுவாக முதல் போட்டியில் முதல் தொடரில் ஆடுகிறோம் என்றால் சில பந்துகளை பார்த்து ஆடலாம் என சில வீரர்கள் நினைப்பார்கள். ஆனால் வைபவ் நான் சாதாரண வீரர் இல்ல என்பது போல ஷர்துல் தாக்கூர் வீசிய முதல் பந்திலேயே சிக்ஸர் அடித்து அரங்கத்தையே அதிர வைத்தார். அது மட்டுமின்றி இளம் கன்று பயமறியாது என்பது போல கொஞ்சம் கூட பயமே இன்றி சர்வதேச போட்டியில் விளையாடிய வீரர்களின் பந்து வீச்சை சிக்ஸர் பவுண்டரியாக அவர் விளாசி எடுத்திருக்கிறார். வெறும் 20 பந்துகளில் 34 ரன்கள் வரை அடித்திருக்கிறார். இப்படி ஒரே இரவில் ஒட்டுமொத்த இந்தியாவும் தேடக்கூடிய ஒரு நபராக மாறியிருக்கும் வைபவ் சூரியவன்சி பீகாரைச் சேர்ந்தவர். இவரின் தந்தை சஞ்சீவ் ஒரு விவசாயி. 2011ஆம் ஆண்டு பிறந்த வைபவ் சூரியவன்சிக்கு 4 வயதாக இருக்கும் போதே கிரிக்கெட்டில் ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை அறிந்த அவரது தந்தை சஞ்சீவ் வைபவை கிரிக்கெட் அகாடமியில் சேர்த்துள்ளார். அங்கு அவரின் திறமையை பார்த்து அனைவரும் ஆச்சரியமடைந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து பாட்னாவில் மும்பைக்கு எதிராக பீகாரின் ரஞ்சி கோப்பை 2023-2024 தொடரில் விளையாடிய வைபவ் இளம் வயதில் அறிமுகமான வீரர் என்ற பெருமையை பெற்றார். இதற்கு முன் யுவராஜ் 15 வயது 57 நாட்களிலும், சச்சின் டெண்டுல்கர் 15 வயது 230 நாட்களிலும் ரஞ்சி கோப்பையில் அறிமுகமானார்கள். அவர்களைத் தொடர்ந்து தனது 12 வயதில் விளையாடி சாதனையை படைத்தார் வைபவ். தனது 12 வயதில் பீகார் அணிக்காக அறிமுகமான வைபவ் சமீபத்தில் சென்னையில் நடந்த 4 நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அண்டர் 19 அணிக்கு எதிராக 58 பந்துகளில் சதமடித்து அசத்தினார். கடந்த ஆண்டு நடைபெற்ற 19 வயதிற்குட்பட்டோருக்கான இந்தியா பி டீமில் அண்டர் 19 அணியில் முக்கிய வீரராக இருந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் வைபவ் சூரியவன்சியின் திறமையை பார்த்த ராகுல் டிராவிட் அவரை ராஜஸ்தான் அணிக்காக 1,10 லட்சத்திற்கு ஏலத்தில் எடுத்தார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டனான ரியான் பராக் 17 வயது 175 நாட்களில் ஐபிஎல் கிரிக்கெட்டில் அறிமுகமாயிருந்தார். தற்போது அந்த சாதனையை முறியடிக்கும் வகையில் வைபவ் சூரியவன்சி தனது 14 வயதில் ஐபிஎல் கிரிக்கெட்டில் அறிமுகமாகியுள்ளார். அது மட்டுமின்றி ஐபிஎல் வரலாற்றில் முதல் பந்திலேயே சிக்ஸர் அடித்த 10வது வீரர் என்ற பெருமையை சூரியவன்சி பெற்றிருக்கிறார். வைபவ் இந்த ஐபிஎல் போட்டியில் பெரிய ஸ்கோரை எடுக்கவில்லை என்றாலும் அவரின் ஆட்டம் சிறப்பாக இருந்தது. வைபவின் நம்பிக்கை நிறைந்த பயமறியாத குணாதிசயமும் அணுகுமுறையையும் கிரிக்கெட் ரசிகர்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர். இப்படி இளம் சூறாவளியாக புறப்பட்டிருக்கும் வைபவ் இன்னும் பல சாதனைகளை படைத்து இந்திய கிரிக்கெட்டிற்கு மேலும் பலம் சேர்ப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.